இது ஒரு சோர்ஸாக பயன்படுத்துகிறேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மெட்டீரியலை பயன்படுத்துங்க. உங்கள் ஃபேஸ்புக்கில் ஆக்டிவாக இருக்கீங்களா, அதில் பயன்படுத்துங்க. வாட்ஸ்அப்பில் ஆக்டிவாக இருக்கீங்களா, அதில் பயன்படுத்துங்க. இல்லை தனிநபரை சந்திச்சா உங்களால் அல்லாட்ட குற்றம் பிடிக்காத அளவுக்கு ஏதோ உங்களால் முடிஞ்ச வேலை செய்யும். ஜெயிக்கலாம் முடியாது, அது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். செஞ்சிருவியா அப்படிம்பாங்க, செய்ய முடியாதுன்னு தான். ஆனால் செஞ்சோம் அல்ல அப்படின்னு சொல்லி அல்லாட்ட சொல்ல போகிறோம், அவ்வளோதான். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சோம், இதுதான் விஷயம். இப்போ இதுக்கு உண்டான வேலையை செய்யணும். ஏன்னா ஸ்ட்ராட்டஜி நம்ம தான் செட் பண்ணணும். ஏன்னா என் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு செட் ஆகாது. நான் இப்படி ஒரு செட்டப் வச்சுக்கிட்டு இதே மாதிரி நீங்கள் செயல்படுங்கன்னு சொன்னால் அது பைத்தியகாரத்தனமாக இருக்கும். ஒருத்தருக்கு புக்கு படிக்கிற ஆற்றல் இருக்கும், அவரை போய் எல்லாரும் புக்கு அவரை வச்சுக்கிட்டு உலகமே புக்கு படிங்கன்னா அது செட் ஆகாது. ஒருத்தருக்கு பேசுகிற ஆற்றல் இருக்கும், அதை வச்சு பண்ண முடியும். உங்களால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் பாருங்கள், வெறித்தனமாக யோசிங்க, புரியுதா? குற்ற உணர்ச்சிக்குள்ளே வாங்க, முதல்ல அந்த குற்ற உணர்ச்சி ஃபீல் பண்ணுங்க. இது என்னுடைய பணி செய்யலை. அல்ல என்ன சொல்கிறான், யார் குரான் மூலமாக அறிவுரை சொல்லப்பட்டும் அந்த வேலையை செய்யாமல் இருக்காங்களோ அவர்கள் பாவிகள், அவர்களிடம் நான் பழி வாங்கி தீர்வேங்கிறான். இன்றைக்கி முஸ்லீம்கள் மேலே இருக்கிற இந்த கோபம் அல்லாவுடைய கோபம் இது. ஏன்னா இவ்வளோ பெரிய தீனை வச்சுக்கிட்டு குரானில் என்ன இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையே பார்க்க மாட்டானா, இது பார்க்க மாட்டான், சில சடங்குகளை எடுத்து நான் பயன்படுத்திக்குவேன், இதை தாண்டி எங்களுக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொன்னால் இப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ அல்லாஹ் நம்மளை பழி வாங்கியே தீர்வுன்னு சொல்லி எல்லாம் மிரட்டுறான். அப்போ எதுக்காக அப்படின்னா இந்த குற்றம் நம்ம மேலே இருக்குது. அப்போ நம்மளை மாதிரி பாமரர்கள் என்ன பண்ண முடியும்? நம்ம சிஸ்டத்தில் இல்லை, நம்ம ஒரு கமாண்டிங் பொசிஷனில் இல்லை. நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஸ்ப்ரெட் பண்ணுறது தான். இந்த நாலேஜை ஸ்ப்ரெட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எவ்வளோ அந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமோ அது செய்யணும். இதுக்கு தான் 5th ஜென்ரேஷன் வார்ன்னு சொல்கிறாங்க, தெரியுமில்ல? இப்போ இந்த மீடியா வார்ஃபேருங்க இப்போ நடக்கிறது, மீடியா யுத்தம். அதாவது ஒரு கருத்தும் மீடியாவில் பரப்ப விடப்படும். அவன் இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்குமா, நம்ம வெறித்தனமாக அதுக்கு எதிராக வேலை செய்யணும். அவன் என்ன சொல்லுவான், என்ஆர்சி பாதிப்பு இல்லைங்கிறானா, அதுக்கு எதிராக நம்ம வேலை செய்யணும். அதில் இந்த செக்ஷனில் இவ்வளோ பாதிப்பு இருக்குன்ட்டு அவன் போடுற பொய்களுக்கு எதிராக நம்ம சண்டை போடணும். இதுதான் 5th ஜென்ரேஷன் வாருங்கிறாங்க. இப்போ இந்த போர் தான், இந்த இன்ஃபர்மேஷன் யுத்தம். இப்போ உதாரணத்துக்கு பாகிஸ்தானில் இந்துக்கள் ரோட்டில் நடமாட முடியாது, நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யார் கேட்குறா? தந்தி டிவியோடைய ரிப்போர்ட்டர் வேணும்னே கேட்குறான். அந்த சைத்தானுக்கு தெரியும் நடக்க முடியும். பாகிஸ்தானுங்கிறது ஒரு மோசமான நாடு, அங்கே முஸ்லீம் தான் நடக்க முடியாது, மற்ற மதத்தினர்லாம் சூப்பராக நடக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, வேணும்னே ஒரு பார்க்குற நார்மலான ஒரு ஆளுக்கு பாகிஸ்தான் மேலே பேட் இமேஜ் இருக்கும், அதை கொம்பு சீவி விட்றான். சிம்பி சீவி விட்டா இப்போ நாம் போய் ஒரு பக்கத்தில் உட்காந்து, நம்ம டீ கடையில் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பான், என்னப்பா நம்மளை எங்கப்பா துரத்து போன? ஆமாப்பா, நீ எங்கால பாகிஸ்தானில் துரத்துற இல்லைம்மா. அப்போ அவன் பிரெயினை கழுவுறதுக்காக அந்த சேனல் ரிப்போர்ட்டரும் அந்த ராஜேந்திர பாலாஜியா